வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், உடம்புல நோய் எதிர்ப்பு இல்லையா அப்படிங்க, அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம எளிமையா பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறையுது அப்படின்னா அடிக்கடி காய்ச்சல் அடிக்கும். ஊருக்குள்ள காய்ச்சல் வருதுன்னா முதல்ல அவனுக்கு தான் காய்ச்சல் வரும். ஒரு சின்ன இது சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு ஒத்துக்கிடாது. அது மாதிரி எந்த இது சாப்பிட்டாலும் உடனே வலிகள் உண்டாகும். வாத வலின்னு சொல்றோம்ல, அந்த வாத வலி உண்டாகும். இந்த மாதிரி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதல் அப்படின்னா எந்த நோயா இருந்தாலும் முதல்ல வரும். இப்போ ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேர்த்துல முதல்ல அவருக்கு தான் காய்ச்சலோ இத சாப்பிட்டதுனால ஏதாவது தொல்லைகள் வருது, இந்த மாதிரி எதுனாலும் அவருக்கு தான் முதல்ல வரும். இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது எதனால வருது அப்படின்னா, ரத்தம் உடம்புல குறையா இருந்தா இந்த மாதிரி வரும். இன்னொன்று, கழிவுகளின் தேக்கம் உடம்புல அதிகமா இருந்தாலும் வரும். ஒன்று, ரத்தம் உடம்புல குறையா இருந்தாலும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைஞ்சிரும். இன்னொன்று, உடம்புல கழிவுகளின் தேக்கம்னா அதை எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ நுரையீரல்ல சளி நிறையா இருக்கு அப்படின்னா அது கழிவுகளின் தேக்கம். இருதயம் போகிற பாதையில நிறைய குழாய்கள்ல தேங்கி இருக்கு அப்படின்னா அது ஒரு தேக்கம். கல்லீரல் சுத்தமா இல்லை, அது அட்டு பிடிச்சி இருக்கு, கழிவுகள் தேங்கி போய் இருக்கு, கல்லீரல் ரொம்ப கெட்டு போய் இருக்கு, இது கழிவுகளின் தேக்கம். அதுக்கப்புறம் சிறுநீரகத்துக்கிட்ட போறோம், சிறுநீரகமும் கெட்டு போய் இருக்கு, சுத்தமா இல்லை, இந்த மாதிரி இருந்ததுன்னா கழிவுகளின் தேக்கம் அதிகம். இப்போ காது இருக்கு, இப்போ இந்த இடம்லாம் திறக்கல அப்படி அமுக்குறோம், பாருங்க அப்படி அமுக்குறோம், இதில் வலி இல்லை, கத்துற அளவுக்கு வலி இருக்கு, அப்போ இதில் தேங்கி இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்த அமுக்குறோம், இதை பாருங்க இப்படி அமுக்குறோம், குத்துறேன் நான், இப்படி அமுக்கும் போது இதில் வலி இல்லை அப்படின்னா இங்க இந்த பார்வை, கண் பார்வை, அதுக்குள்ள நரம்புகள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்த அமுக்குறோம், வலி இல்லை, அப்போ மூக்கு இங்க உள்ள சுரபிகள் சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி இந்த இடத்த அமுக்குறோம், இந்த இடத்த அமுக்கும் போது நல்லா வலி இல்லாம இருக்கு, அப்போ இந்த இடமும் தொண்டை சுரபி. இப்போ அக்குள் சுரபி, இப்போ கையை ஒரு ஆளுக்கு தூக்க முடியல, அப்போ இந்த இடத்துல அமுக்குறோம், வலி இருக்கு, அப்படின்னா இது ஒரு. இந்த மாதிரி உடம்புல அங்கங்க கழிவுகள் தேக்கம் அதிகமா இருந்தாலும் நோய் எதிர்ப்பாற்றல் குறையாது. அப்போ இதை சுத்தப்படுத்தணும்னா அந்த கழிவை வெளியே பற்றணும். ரத்தம் குறையா இருக்குன்னா ரத்தத்தோட அளவை கூட்டணும். ரத்தத்தோட அளவை கூட்டுறதுக்கு உணவு வேணும், உணவு வந்தால் தான் ரத்தம் வரும். உடற்பயிற்சி வேணும், உணவு ரத்தமாக மாறினா உடற்பயிற்சி வேணும். இப்போ உடல் பயிற்சியும் வேணும், உணவும் வேணும், இது போக சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணும். உடம்புல எல்லா பாகங்களும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ஓடியாடி வெளியே போய் உடற்பயிற்சி பண்ண முடியலைன்னாலும் வீட்டுக்குள்ளேயாவது ஒரு சின்ன அறையா இருந்தாலும் அதுக்குள்ள உடற்பயிற்சி பண்ணணும். அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோல போட்டு விடுறேன், நான் எப்படி உடற்பயிற்சி பண்றேன். அந்த இடத்துல எல்லா பாகமும் அசையணும். எந்த பாகமும் எனக்கு கழுத்தை திருப்ப முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது, கையை தூக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது, காலை தூக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது, இடுப்பு அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது, முட்டு போட்டு உட்கார முடியல, சம்மணம் போட்டு உட்கார முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இதை கரெக்டா ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இதெல்லாம் ரெகுலரா நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா
தேக்கம் வெளியே போக 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 இரத்த ஓட்டம் அதிகமாகும். இரத்த ஓட்டம் அதிகமாச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நுரையீரலை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா கஷாயம் வச்சு சாப்பிடலாம். ரெகுலரா நுரையீரல் சுத்தப்படுத்தக்கூடிய கஷாயங்கள் ஓதுவார்கள்ல நாட்டு மருந்து கடையில நிறைய விற்கிது. அதை வாங்கி சுத்தப்படுத்தலாம். இல்லை ஹோமியோபதி கடையில நுரையீரல் டானிக்குன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. நுரையீரல் படம் போட்டு டானிக் இருக்கும், அதை வாங்கி சாப்பிடலாம். இல்லை நம்மக்கிட்ட நுரையீரல் சுத்தப்படுத்துறதுக்கு இருக்கு, மருந்துகள் இருக்கு. ஒரு 6 மாதம் 1 வருஷம் எடுத்தீங்கன்னா அந்த நுரையீரலை சுத்தப்படுத்த உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல்னா என்னதுன்னா இரத்த ஓட்டம் குறைதல் ஒன்று, ரத்தம் கம்மியாக இருக்கு. அடுத்து தேக்கங்கள் உடம்புல அதிகமாக இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அதுக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம இந்த அறையில பெரிய அறை இது, இதில் நான் உட்காந்துருக்கேன். இந்த அறையில பெரிய அறையில நான் உட்காந்துருக்கேன். இந்த அறை வந்து சுத்தமா இருக்கு, நல்லா சுத்தமா இருக்கு அப்படின்னா வெளியே இருந்து ஒரு புழு ஒண்ணு வருது, உள்ள வருது, இங்க வந்து வசிக்கிறதுக்கு வருது. அது ஒரு விஷப்புழு உள்ள வருது. உள்ள வந்து இந்த ரூமுக்குள்ள அப்படியே சுத்துது. அது இருக்கிறதுக்கு இடம் எங்கேயாவது இருக்கான்னு பாக்குது. அப்போ அதுக்கு ஒரு இடமும் அமையலை, அது தங்கிறதுக்கு இடம் அமையலை. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா செத்து போகும். ஒரு இடத்துல இருக்கும், அதுக்கு உணவு கிடைக்காது, செத்து போகும். இதே இது அட்டு பிடிச்சிருக்கு, இந்த ரூம் வந்து அசிங்கமா அட்டு பிடிச்சிருக்கு, கழிவுகள் தேங்கி, நிறைய கழிவுகள் தேங்கி இருக்கு. அப்ப அந்த புழு என்ன செய்யும், நேரம் உள்ள வரும், வந்து எங்க குப்பை இருக்கோ அந்த குப்பையில உட்காந்துக்கிடும். உட்காந்து குஞ்சு பொரிக்கும், நல்லா சாப்பிடும், குஞ்சு பொரிக்கும், பல அப்படி உருவாக்கிட்டே இருக்கும். அந்த புழுவானது உருவாக்கிட்டே இருக்கும், குடும்பமா உருவாகும். இதுதான் நம்ம உடம்பு. இந்த ரூம் மாதிரிதான் நம்ம உடம்பும் வச்சுக்கிடுவோம். இந்த உடம்பு சுத்தமா இருந்ததுன்னா வெளியே இருந்து வரக்கூடிய எந்த கிருமியா இருந்தாலும் தங்கிறதுக்கு இடம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். உடம்புல கழிவுகள் இருந்தது அப்படின்னா அதுல வந்து குடித்தனம் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ கொரோனா வந்தது, கழிவு உள்ள உடம்புலதான் நல்லா உட்கார்ந்து வசிச்சுது, நிறைய வேற படாப்படுத்துச்சு. ஆனா எல்லாத்துக்கும் கொரோனா வந்திருக்கும். அதுக்காக ஒரு குடும்பத்துல ஒரு ஆளுக்கு தான் கொரோனா வந்திருக்கும், மற்றவங்க எல்லாம் கொரோனா வர்றது எல்லாத்துக்கும் கொரோனா காய்ச்சல் வந்திருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமா இருந்த உடம்ப லேசா வச்சுட்டு போயிருக்கோம். நம்ம ஏதாவது சாப்பிட்டுருப்போம், இல்லை ஊசி போட்டிருப்போம், இல்லை மாத்திரை சாப்பிட்டுருப்போம், இல்லை விஷக்குடி பிடிச்சிருப்போம், இல்லை ஏதாவது ஹோமியோபதி மாத்திரை, ஆயுர்வேதம், என்னத்தையாவது சாப்பிட்டு அதை விரட்டியிருப்போம். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிற உடம்புல அது வந்துட்டு போயிருக்கும், அது தங்கிறதுக்கு இடம் இல்லாம. அவன் ஏற்கனவே சீரட் அடிச்சு, பீடி அடிச்சு, இல்லை மது குடிச்சு, இல்லை வேற ஏதாவது தப்பா இது பண்ணி அவன் நுரையீரல்ல கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த கிருமி உள்ள போனோன்னா நல்லா வசதியா இருக்கும். உள்ள போய் தங்கி நுரையீரல பதம் பார்க்க ஆரம்பிச்சு. அப்போ நம்மளுடைய உடம்பு வந்து இந்த ரூம் மாதிரி சுத்தமா இருக்கிற மாதிரி, நம்ம ரூம் மாதிரி சுத்தமா இருந்ததுன்னா எந்த கிருமி வந்தாலும் உள்ள வந்தாலும் நமக்கு சாப்பிட மருந்து மாத்திரை இதுல வந்து அடிபடி செத்து போகும். ஏற்கனவே நம்ம உடம்பு கிருமியா கழிவால ரொம்ப அடப்பட்டு கிடந்ததுன்னா அந்த கிருமி வந்து உள்ள வந்து தங்கி குடித்தனம் நடத்தி நம்மளுடைய உயிரை காவு வாங்கிரும். இதுதான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல். கழிவு இல்லாத உடம்பா இருந்தா நோய் எதிர்ப்பு ஆற்றல் கூட இருக்கும். கழிவுள்ள உடம்பா இருந்தா உடனே அந்த கிருமி நம்மளை பாதிச்சு நோயை உடனே நமக்கு தரும். இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது. ஒரு ஊருக்கு போறோம், கார் பிடிச்சு ஊருக்கு போறோம், 9 பேர் அந்த கார்ல உட்கார்ந்துருக்கும். 9 பேரும்
ஒரு 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் கார்ல போயிட்டு அங்க எல்லாம் சுத்தி கித்தி பார்த்துட்டு 9 பேரும் திரும்பி வந்துருந்தோம். அந்த 9 பேர்த்துல ஒரு 2 பேருக்கு மட்டும் மூட்டு வலி இருக்கு. போயிட்டு வந்தனால உடம்பு வலி, மூட்டு வலி இருக்கு. ஒரு 2 பேர்த்துக்கு சளி பிடிச்சிருக்கு போயிட்டு வந்தனால. மொத்தம் 9 பேர் போயிருக்கோம் கார்ல. அத 2 பேர்த்துக்கு உடம்பு வலி, 2 பேர்த்துக்கு சளி. அப்போ இது என்ன தெரியுது, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, 2 பேர்த்துக்கு உடம்புல வாத தொல்லை அதிகமா இருந்திருக்கு. வாத உடம்பு வலி அங்கங்க தேக்கம், கழிவுகள் தேக்கம், வாதச்சட்டை அதிகமா இருக்கிறதுனால அவங்களால வீட்டுக்கு வந்தோடனே ஐயா அம்மா ஐயா இடுப்பெல்லாம் வலிக்கு, எனக்கு முட்டெல்லாம் வலிக்க, நடக்க முடியலையே, எனக்கு கையை தூக்க முடியலையே, எந்திரிக்க முடியலையே அப்படின்னாங்க. யாரு? 2 பேரு. அவங்களுக்கு வந்து வாத நீர் அதிகமா உடம்புல இருக்கு. வேற 2 பேரு வீட்டுக்கு வந்தாலும் ஒரே தும்மல். என்னன்னு கேட்டா, எனக்கு தண்ணி பிடிக்கல, அங்க தண்ணி குடிக்கலாம், தண்ணி பிடிக்கல அப்படிங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த சுவாச பாதை அதுல வந்து தேக்கம் அதிகமா இருக்கு. ஏன்னா 9 பேரும் ஒரே இடத்த சுத்தி பார்த்துட்டு ஒரே கார்ல போய் ஒரே மாதிரி சுத்தி வாங்கிட்டு ஆறாங்க. இப்ப 2 பேர்த்துக்கு வாத வலி இருக்கு, 2 பேர்த்துக்கு நுரையீரல் தொல்லை இருக்கு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த பாதையில தேக்கம் ஏற்கனவே இருந்திருக்கு இந்த 2 பேர்த்துக்கு. அதனால அவங்களால வீட்டுக்கு வந்தோம்னா இந்த மாதிரி தொல்லைகள் அதிகமா காட்டுது. இதுதான் தேக்கம், இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்றோம். அந்த கழிவுகள் தேக்கம் அதிகமா இருந்தா நோய் எதிர்ப்பு குறைவா இருக்குது. கொஞ்சம் எங்க போனாலும் பிடிக்காதியா, எந்த ஊருக்கு போனாலும் பிடிக்காதியா அப்படிமா. இதெல்லாமே அவனுடைய உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல். இதுதான் நோய் எதிர்ப்பு குறைதல். சொல்லுவாங்க, ஏன் பச்சை பிள்ளைய இங்க மகளை 1 வயசுதான் ஆகுது, எங்க கூட்டு போயிட்டு வந்தாலும் உடனே சளி பிடிச்சிருதியா அப்படின்னா. வெளியே கூட்டு போயிட்டு வர முடியாதுயா, உடனே சளி பிடிச்சிருப்பாங்க. அதே பக்கத்து வீட்டு பிள்ளைய அவங்க ஊரு ஊரம் சுத்திட்டு வருவாங்க, ஒண்ணும் ஆகாது அந்த பிள்ளைக்கு. அது 2 ஒண்ணு போல பிறந்திருக்கும். இப்போ அது அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமா இருக்கு, இந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு கம்மியா இருக்கு. இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து கழிவுகள் அந்த உடம்புல தேங்காம இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். உடம்புல கழிவு தேங்கி இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தி குறையா இருக்கும். இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ நம்ம உடம்பு நோய் எதிர்ப்பு அதிகமா இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல எந்த இடத்துலயும் கழிவு தேங்கி இருக்கக்கூடாது. அது எப்படி உணர்றது நம்ம அப்படின்னா, உடம்பு எப்பவும் லேசா இருக்கணும், மூச்சு ஃப்ரீயா விடணும், கண் பார்வை எந்த உறுத்தலும் இல்லாம தெளிவா இருக்கும், காது சரி சத்தம் தெளிவா கேட்கணும், கை ஃப்ரீயா தூக்க முடியணும், கால் ஃப்ரீயா நடக்க முடியணும், சம்பளம் போட்டு உட்கார முடியணும், நடக்க முடியணும். இதெல்லாம் கரெக்டா இருந்துகிட்டே இருந்ததுன்னா உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அத நம்ம வந்து வளர்க்கணும். நோய் எதிர்ப்பு வளர்க்கணும்னா உடற்பயிற்சி கண்டிப்பான முறையில இருக்கணும். அப்பதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ரத்தம் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் பாஞ்சு ஓடணும். 1/2 மணி நேரத்துக்கு மேல எந்த இடத்துலயும் உட்காரக்கூடாது, அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். டிவி பார்க்கும் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம், விளம்பரம் போனோம்னா எஞ்சிடணும். அப்படியே நடக்கணும், கையை அசைக்கணும், அசைக்க முட்டை கிட்ட தூக்கணும், இடுப்பை திருப்பணும். இந்த தண்டுவடம் இருக்குல்ல, அங்க இருந்து கீழே வரைக்கும் அந்த தண்டுவடத்துல எந்த தேக்கம் இருக்க கூடாது, சுத்தமா இருக்கணும் அந்த தண்டுவடம். அப்பதான் உங்களுக்கு சிக்னல் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா தண்டுவட மூளையில இருந்து தண்டுவடத்து வெளியா உடம்புக்கு பூரா சிக்னல் போகுது. அப்படி தொடர்றேன்னா அந்த சிக்னல் போறது, காலை தொட்ட சிக்னல் வருது, அந்த சிக்னல் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்ப தண்டுவடம் அங்க இருந்து கீழே தண்டுவடம் வந்து சுத்தமா இருக்கணும். அப்ப தண்டுவடத்தை நீங்க அசைச்சுக்கிட்டே இருக்கணும்.
ஏதாவது ஒரு வழியில சங்குவடத்தை அசைக்கணும். நான் உடற்பயிற்சி அதை போட்டு விடுறேன் பாருங்க. அந்த மாதிரி அசைச்சுக்கிட்டே இருக்கணும். அசைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். என்னைக்கு இளமையா இருக்கலாம். இளமையான என்ன இருக்கிற வரைக்காவது ஆரோக்கியமா இருக்கலாம். வேற இளமைன்னா பெரிய இளமை என்ன இளமை, எப்படி சாவ போறது உறுதி. வேற என்ன, இருக்கிற வரைக்காவது யாருக்கும் தொல்லை இல்லாம நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். மேலும் ஒரு நல்ல பயிர்வோம். நன்றி, வணக்கம்.